ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்ரீதர் காவிய பிரியா யூடியூப் சேனல். இப்போ தான் எங்களோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு 10 மணிக்கு மேலே மச்சான் கடைக்கு போயிட்டு வந்தாங்க. சிக்கனும் மீனும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. மீனில் முட்டையெல்லாம் இருந்துச்சு. மீன் முட்டை சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் இருந்துச்சு. இது மீன் முட்டை சமைக்கிறத நான் நெக்ஸ்ட் விலாகில் போடுறேன் உங்களுக்கு. நான் காலையில் வீடியோ எதுவும் எடுக்கலை. காலையில் இட்லியும் தக்காளி சட்னியும் தான் செஞ்சுருந்தோம் வீட்டில். வாங்க இனிமேல் மீன் குழம்பு, மீன் வறுவல், சிக்கன் குழம்பு வைக்கிறது தான் அதில் பார்க்க போகிறோம். வாங்க. மீனும் கறியும் அலசிட்டு வச்சுட்டேன். இப்போ மீன் வறுவலுக்கு தேவையானதை எடுத்து வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் ஜீரகமும் ஒரு ஸ்பூன் மிளகும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ மீன் வறுவலுக்கு பரட்டி வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். தேவையான அளவு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, ஒரு ஸ்பூன் ஜீரகமும் மிளகும் அது போட்டுக்கலாம். இது உங்களுக்கு தேவையான காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள், இது கொஞ்சோண்டு மல்லித்தூள் போட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன் மீன் வறுவலுக்கு. தேவையான அளவு சால்ட், உப்பு. இது லைட்டாக கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா பிசைஞ்சு விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழத்தில் பாதி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உங்களுக்கு தேவையான அளவு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க, உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் வச்சுக்கோங்க. எனக்கு போதுமான அளவு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா மீன்லாம் அதில் நல்லா பரட்டி வச்சுருக்கேன். இப்போ கறி குழம்புக்கும் மீன் குழம்புக்கும் சேர்த்து தான் வெங்காயம் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். வாங்க இப்போ ஃபஸ்ட்டு கறி குழம்பு வச்சுட்டு வந்துடலாம். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக் போட மாட்டேங்கிறீங்க. லைக் போட்டிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும் அடுத்து நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடுறதுன்னு. சரி வாங்க கறி குழம்பு வைக்கலாம். இப்போ எண்ணெயை ஊற்றியாச்சு, எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், கொஞ்சம் கசகசா எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நல்லா அது எண்ணெயில் பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயத்தை அதில் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா வெங்காயத்தை நல்லா கிண்டி விடலாம், மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா. அது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் வெங்காயம். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. ஏன்னா நம்ம குக்கரில் தான் வைக்க போகிறோம். பார்த்திங்கன்னா அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். அதில் தக்காளியையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் தேவையான அளவு. உங்களுக்கு தேவை எவ்வளோ இருக்கோ, நீங்கள் எவ்வளோ சிக்கன் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டியாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா புதினாவும் கொத்தமல்லி தலையும் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி கூட. நல்லா வதக்கி விடலாம். பார்த்திங்கன்னா நம்ம அலசி வச்சுருக்க சிக்கனையும் அதில் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா எல்லா சிக்கனையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அதில் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வாங்க இப்போ அதுக்கு தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், பார்த்திங்கன்னா இது மிளகாத்தூள், காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் தனி மிளகாய் தூளும் மல்லித்தூளும் போட்டுக்கிறேன்.
நல்லா சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு தண்ணியெல்லாம் ஊற்றி அதில் வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துட்டு விசில் வச்சிடலாம். ஒரு 4 விசில் விட்டால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். வீட்டில் வந்து மண் சட்டி இருந்துச்சுன்னா அதில் வச்சா மீன் குழம்பு நல்லாயிருக்கும். எங்கள் வீட்லேயும் இருந்துச்சு, அதுதான் வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு நல்லாவே. இப்போ வந்து வெந்தயத்தை போட்டுக்கலாம் அதில். இப்போ கருவேப்பிலையை போட்டுக்கலாம். இப்போ வாங்க நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையுமே அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளியுமே சேர்த்து போட்டு அதில் வதக்கலாம். நல்லா வதக்கி விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து கல் உப்பு போடுறேன் மீன் குழம்புக்கு. நீங்கள் சால்ட் உப்பு கூட போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா போடுறோம். மஞ்சத்தூள், இப்போ பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டாச்சு. அதுக்கப்புறமா மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் தக்காளி வதங்கி இருக்குல்ல, அதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து புளியெல்லாம் கரைச்சி வச்சுருக்கேன், ஏற்கனவே ஊற வச்சு குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியுமே. இப்போ வந்து புளியையுமே அதில் கரைச்சி ஊற்றிக்கலாம். புளியெல்லாம் கரைச்சி ஊற்றி வச்சாச்சு. காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா அங்கிட்டு வந்து நம்ம ஏற்கனவே வச்சுருந்தோம்ல சிக்கன் குழம்பு, அதுதான் ரெடி ஆயிடுச்சு. நல்லாவே சிக்கன்லாம் வெந்துருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வாங்க, குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது மீன் குழம்பு. இப்போ அதில் நம்ம மீன் எடுத்து போட்டுக்கலாம். மீன் குழம்பு சொல்லுவாங்க நாள் வச்சு மறுநாள் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்குன்னு. யாருக்கு மறுநாள் சாப்பிட்றது பிடிக்கும்னு மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ மீன்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு கொதி வர வரைக்கும் மூடி வைக்கலாம். ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மீன் வறுக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா மீனை போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா மீன் வந்து நம்ம தோசைக்கல்லில் கூட போட்டு எடுத்துக்கலாம், இல்லை தாச்சியில் எண்ணெய் ஊற்றி கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனலாக மீனுமே ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.